இப்போ நீங்கள் வந்து 2026 லவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்க. ஆமாம். அப்போனா வருஷம் வருஷம் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? 25 ஃபுல்லாக வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இயரில் வந்து அந்த கஷ்டத்துக்குலாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்புகிறேன். அந்த மாதிரின்னு பெருசாக இல்லை, டயத்தை நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே கட்டப்போக எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதை விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். தப்புனா மணி தான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 2025 வரைக்கும் நல்லா குடிச்சின்னு இருந்தேன், வேலைக்கு போகாமல் இருந்தேன். 2026லேருந்து குடிக்கிறத நிப்பாட்டு போகிறேன். வேற வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு. பெருசாலாம் பிளான் பண்ணுறது இல்லை ப்ரோ, பிளான் பண்ணலாம் நடக்காது ப்ரோ. இது நான் இப்போ நான் என்னத்த சொல்லுவேன், நான் சொல்லுங்க. ஒன் சைடா டபுள் சைடா சொன்னா திட்டுவானுங்க ப்ரோ, கமெண்ட்லேயே கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2026 மக்களுக்கு எப்படி இருக்கணும், 2025ல மக்கள் என்ன தப்புலாம் பண்ணாங்க, அதை 2026ல என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்ன ரெசல்யூஷன்லாம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுப்பீங்க? இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் நீங்க எடுத்திருக்கீங்க? நான் எப்போதும் ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறது இல்லை, அப்படியே அப்படியே வாழ்க்கை அப்படியே போட்டோம் எடுத்தாலும் இது பண்றது இல்லையா? எடுக்கிறதே இல்லை. வருஷம் வழக்கமாக எல்லாரும் எடுக்கிறது தான் ப்ரோ. ஜிம் போகணும், அப்புறம் கரியரில் க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷமும் அப்படி தான் எடுத்திருக்கேன். பட் இந்த வருஷம் வந்து நிறைய ஸ்டெப் இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக அதான் 25 ஃபுல்லாக வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இயரில் வந்து அந்த கஷ்டத்துக்குலாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கேன். 2025 என்ன எடுத்தனோ அதே தான் 2026 எடுக்கலான்னு இருக்கேன். மொதல் வேலை ஜிம்முக்கு போகணும்னு நினச்சேன், போகல. ஒரு பாதி துஷ்ட சக்திலாம் இருக்குது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சேன், அதை அவாய்ட் பண்ணவும் முடியல. அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த துஷ்ட சக்தியில் யாரு சொன்னால் திட்டுவானுங்க ப்ரோ, கமெண்ட்லேயே கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன். யார் உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தானா? அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி. இந்த வாட்டி கண்டிப்பாக ஜிம்மு போயின்னு வந்தா இருக்கீங்களா? போயின்னு தான் நினைக்கிறேன். ஃபீஸ்லாம் கட்டியாச்சா? அதான் கட்டலான்னு போகும்போதே ஒருத்தன் வேணாம் மச்சான் அப்புறமா பார்த்துக்கலாம் போகும்போதே ஒருத்தன் சொல்லுவான். அதனால அது போஸ்ட்மான் பண்ணே போவோம், அபார்ட் ஆகிடும் லாஸ்ட்டில். அப்படியே 2026 வந்து 2026 வந்துச்சு. அப்போ 2027 அது அதே எடுப்பேன். இப்போ சப்போஸ் இதே மாதிரி வந்து அது திரும்பவும் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் சொல்கிறேன், அவனுங்களும் வளர மாட்டானுங்க, என்னையும் விட மாட்டானுங்க. அது அப்படியே எப்படி சொல்கிறது, சர்க்கிள் மாதிரி நான் அவனுக்கு கூட தான் சுற்றிட்டு இருப்பேன் கடைசி வரைக்கும் அவங்க கூட தான். ஆமாம், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி வந்து டெய்லி ஒரு ரெசல்யூஷன் யோசிச்சுட்டு தான் இருக்கும். எது நடந்த மாதிரிலாம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஒர்க் போகுது டைமிங்கு. ஸோ நம்ம நினைக்கிற ரெசல்யூஷன்லாம் கிடையாது. ரெசல்யூஷன் இருக்குது, நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஜிம்மு போகணும். ஆல்ரெடி போயிட்டு இருந்தேன், அது ஒரு 2 இயர்ஸ் அப்படியே கேப் ஆனிச்சு. அகைன் போகணுன்னு ஒரு ஆசை தான். எப்போயுமே டெய்லி ஏதாவது ஒன்று மாறுன்னு யோசிக்கிறோம், ரெசல்யூஷன் நடக்குன்னு யோசிக்கிறோம். சரி 26ல் ஏதாவது நடக்குன்னு யோசிப்போம். மேபி நடந்தால் சந்தோஷம் தான். 2026 வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும். நமக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நடந்து முடியணும். ஏன்னா இப்போ 2025 கொஞ்சம் கஷ்டமான இதுதான் இருந்தது. 2026 நல்லபடியாக இருக்கணும் எல்லாருக்கும். எங்களுக்கு ஆட்டோவும் கொஞ்சம் 2025 கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ 2026 கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதை எதிர்பார்க்குறோம். 2025 வந்து இந்த தப்புலாம் பண்ணிட்டேன், 2026 நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நிறைய விஷயங்கள் இருந்தது, இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணோம். கண்டிப்பாக 2026 அதெல்லாம் மாற்றிப்போம். மாற்றிடுவீங்க? கண்டிப்பாக மாற்றணும். நிறைய விஷயங்கள் இருக்குது, மாற்றுவோம். லவ் தான் ப்ரோ, லவ் தான் ப்ரோ. 2026 பண்ண மாட்டேன்னுவேன். ஆனால் இது ஹாரிஸ்னு ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. அதாவது 1ஆம் நம்பர் நான் அவனு சொல்ல முடியல என்னால். என் நட்பு 1ஆம் நம்பர் ப்ளே பாயா? ஐயோ ப்ளே பாயா, அவன் கம்முன்னு இருங்க. அவன் ஆரம்பிப்பான், என் அஞ்சலை மச்சான் அவன் ஆரம்பிப்பான். திருப்பி 2025 சொன்னான், 26 சொல்லுவான், 27 கண்டிப்பாக சொல்லுவான். நீங்கள் வேணா பாருங்க. இப்போ நீங்கள் வந்து 2026 லவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்க. ஆமாம். அப்போனா வருஷம் வருஷம் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? இது நான் இப்போ நான் என்னத்த சொல்லுவேன், நான் சொல்லுங்க. ஒன் சைடா டபுள் சைடா? டபுள் சைடு தான். டபுள் சைடு. அப்படின்னா வருஷம் வருஷம் டபுள் சைடு. டபுள் சைடு தான். அவ்வளோதான், மஜா ஆகியா தான். யாராக இருந்தாலும் சொல்கிறேன், 26 ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. துஷ்ட சக்தியெல்லாம் அவாய்ட் பண்ணுறங்க, லவ் பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். தப்புனா மணி தான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மணி வேஸ்ட் பண்ணதை விட அதை வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த பைக் வாங்கினது என்னோட ஓன் மணியில் தான் வாங்கினேன். ஓன் மணி வாங்கிட்டு நான் பார்ட் டைமில் இப்போ ஜொமேட்டோ ஓட்டிட்டு அது மாதிரி இருக்கேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து மணி கொஞ்சம் சேவ் பண்ணோம், இன்வெஸ்ட் பண்ணோம், நிறைய கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயரில் வந்து பண்ணலான்னு இருக்கேன். ஒரு நல்ல பிளானோட தான் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அந்த பிளான் வந்து நிறைவேறும். கண்டிப்பாக ப்ரோ. அந்த மாதிரின்னு பெருசாக இல்லை, டயத்தை நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த சொல்ல நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சீக்கிரமாக எடுக்க வேண்டிய முடிவுலாம் ரொம்ப லேட்டாக எடுக்க ஆரம்பிச்சாச்சு, கெரியரை பற்றி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து யோசிக்கிறத
அடுத்தவங்களுக்காக யோசிக்காமல் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம நினச்ச மாதிரி வரலாம். இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஆட்டோவிலே சரி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டணும், ஃபேமிலிக்காக நல்லா இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. கொஞ்சம் 2025 கொஞ்சம் விட்டுட்டோம் நிறைய. இப்போ 2026 கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணி சரி பார்க்கணும் அப்படின்ட்டு தான். 2025 வரைக்கும் நல்லா குடிச்சின்னு இருந்தேன், வேலைக்கு போகாமல் இருந்தேன். 2026 குடிக்கிறத நிப்பாட்ட போகிறேன். 2வது தொழில் நல்லா செய்ய போகிறேன், குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன். கடவுள் ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். நான் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இன்னிலேருந்தே ஸ்டார்ட். ஆமாம், இன்னைக்கு குடிச்சா நாளைக்கு குடிக்க வேண்டியது வரும். அதனால் இன்றைக்கே ஒரு நாள் மறந்துட்டேன்னு நினச்சிக்கோ, நாளையிலேருந்து எனக்கு அந்த நினப்பு வராது. நான் ஒரு கட்டாயப்படுத்தி வச்சுன்னு இருக்கிறேன், அது பக்கம் போகக்கூடாதுன்னுட்டு. அதனால் இந்தியாவிலேருந்து நிப்பாட்டிடுவேன். 2026 இதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்ணணும்டா, இதை கண்டிப்பாக பண்ணணும், பண்ணால் கண்டிப்பாக க்ரோத் ஆகிடும். இது பண்ண முடியல, ஆனால் இது 2026 நம்ம பண்ணணும் அப்படின்னு எதுனா நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறது மியூசிக் தான். ஏன்னா நிறையா நான் ட்ரை பண்ணாமலே இருந்தேன். இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அகைன் கண்டிப்பாக கிடைக்கிற பிளாட்ஃபார்ம்லாம் போய் பண்ணிட்டு இருக்கணும்னு ஒரு ஆசை. மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் பிளான் பண்ணுறது இல்லை ப்ரோ. பிளான் பண்ணாலும் நடக்காது ப்ரோ. கரியரில் ஒரு க்ரோத்து, அப்புறம் ஃபேமிலிக்கு சும்மா ஃபேமிலி நார்மலாக நடத்துகிற அளவுக்கு அப்பா அம்மாவுக்கு நல்லா பண்ணுற மாதிரி ஒரு க்ரோத்து. வேற வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு இன்டர்வியூ தான் போயிட்டு வரேன். நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணிக்கலாம். அது 2026 நல்ல வேலைக்கு போகணும். மாதிரி தான் இனிமேட்டு போயிடுச்சு, நல்லா சம்பாதிக்கணும், முன்னுக்கு வரணும். அந்த நிலைமையில் இருக்கிறேன். இப்போ என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அதுதான் என்னுடைய கடமை. நான் உழைச்சாதான் கடமை. வயசு 62 ஆகுது, இன்ன வரைக்கும் உழைச்சுன்னுக்கிறேன். 18 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் உழைச்சுன்னுக்கிறேன். இதே ஆட்டோ தான் ஓட்டுறேன். இப்போ ஆட்டோ தொழிலாம் கொஞ்சம் டல்லாக இருக்குது, அதனால் பொழைப்பு சரியில்லை. பொழைப்புக்கு ஏற்ற மாதிரி குடும்பம் நடத்தணும். அதனால் 2026 கொஞ்சம் எல்லாம் பின்பற்றி உழைக்கணும், சம்பாதிக்கணும், முன்னுக்கு வரணும். எனக்கு மியூசிக் தான் ரொம்ப பிடிக்கும், பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நிறைய இதில் ட்ரை பண்ணணும்னு ஆசை, ஆனால் முடியலை. ஃபேமிலி சுச்சுவேஷன், வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நான் தஞ்சாவூர். அப்புறம் அதுக்காக இப்போ நான் வந்தது எதுக்குன்னா, மியூசிக் லைன்லேயே கொஞ்சம் ட்ரை பண்ணி போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சில இடத்துல போய் பாடுறது போகிறது அந்த மாதிரி இருக்கேன். அகைன் சும்மா இருக்கக்கூடாது, வீட்டுக்கும் பணம் கொடுக்கணும். ரேபிடோ போயிட்டு கிடைக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டாங்க அண்ணன் மூலயமா. இப்படியே போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் ப்ரோ. இதை எந்த வருஷமாவது எடுத்துட்டு நான் பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? இல்லை இது வரைக்கும் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குடிக்காத நிப்பாட்டிட்டேன். அதனால் அப்படி போய்கின்னு இருக்குது. ஒரு நாளைக்கு 200 மிச்சம் ஆகுது. 7 நாளைக்கு 1400 கட்சிது. இந்த 1400 என் குடும்ப செலவுக்கு உதவும். அதனால் இன்னும் விட்டுட்டோம்னா எவ்வளோ ஒன்றா கிடைக்கும். வருமானம் கம்மி, செலவு ஜாஸ்தி. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் இது மாதிரி இருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே கட்டப்போக எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதை விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். வாழ்க்கை நல்லா க்ரோத் ஆயிடுவீங்களா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போயிடுவீங்க. ஜிம்முக்கு போயிடணும் ப்ரோ. அப்புறம் லவ் பண்ண மாட்டேன் ப்ரோ. இதெல்லாம் நீங்க ஹாரிஸ் கொஞ்சம் இப்படி ஃப்ரெண்ட்ல தான் இருப்பான். நீங்க அவனை கேட்டாலும் அவன் தான் சொல்லுவான், மச்சான் ஜிம் போறோம், ஜிம் போறோம், ஒல்லியா வரும், கம்மிட்டா வரும் அப்படின்னு. இந்த பழக்கம்லாம் இருக்குது, இந்த சைடு அதெல்லாம் அந்த பழக்கம் அதெல்லாம் விட்டுறணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எனக்கும் இல்லை, என் மச்சானுக்கும் இல்லை, என் கூட சுத்துற யாருக்குமே இல்லை. அது ஒண்ணுத்துல அவனுக்கு தங்கமான பசங்க. ஆனா ஜிம்மு மட்டும் போக மாட்டானுங்க ப்ரோ. உயிரிழக்கிறானுங்க ப்ரோ. ஜிம்மு போகணும்னு இருக்கு, ஆனா எப்படி ஒரு மாதிரி ரெசல்யூஷனாலாம் இல்லை, போகணும் ஜிம்மு அப்படின்னு இருக்கு. இப்போ டெய்லி காலைல மார்னிங் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். காலைல 5 மணிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஜிம்ல இருந்து வாக்கிங் ஆயிடுச்சு, படிப்படியாக ஆரம்பிப்போங்கிற மாதிரி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஜிம்மும் அப்படியே போக வேண்டியதான். கொஞ்ச நாள் ஆகும் ப்ரோ. இது 2027 வந்துடும். ஆமா, அவங்க சொல்ற மாதிரி 10 மாசத்துக்கு சேர்த்து பணத்தை கட்டிட்டு 4 நாள் போயிட்டு அந்த காசை விட்டுட்டு உட்காந்துருக்கலாம், நமக்கு செட் ஆகாது ப்ரோ. மக்களே எல்லாரும் குடிக்காது இருங்க. 2026 நான் திருந்தின மாதிரி நீங்கள் திருந்துங்க. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சு மேன்மையடைது பாடுங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். நான் ஒரு குடிக்காரன், அதனால் திருந்திட்டேன். நீங்களும் திருந்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரதை பாருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நினைச்சபடி லைஃப் நடக்கட்டும், பார்ப்போம். எல்லாரும் நல்லா இருப்போங்கிற நம்பிக்கையோட நெக்ஸ்ட் இயரை மூவ் பண்ணலாம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். செந்தமிழ் குரல் சேனல் சார்பாக நாங்களும் உங்களோட ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறோம். கண்டிப்பா ஜிம்மு போவீங்க, லவ் பண்ண மாட்டீங்க. பண்ண மாட்டோம். நிப்பாட்டுறோம். விஷ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர்.